அருளே உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கரணையாலே ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. பல வருடங்களாக நாம் ஏங்கிக் கொண்டிருந்த ராம ஜென்ம பூமி வருகின்ற 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. பரம ஆனந்தம். சித்தர்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு நிகழ்வுனா, இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் தருவாயில் பெரிய இடர்பாடு, உயிர் சேதம் ஏற்படும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது என்னுடைய விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. சித்தர்கள் கடந்த ஒரு வாரமாக என்கிட்ட சொல்லிக்கினே இருக்கிறார், இந்த இது பதிவு போடுங்க அப்படின்னு. இது போட்டால் தப்பாகிடும் அது சாமின்னு. எது பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொன்னதுனால தான் இந்த பதிவு நாளான்னைக்கு நடக்க இருக்குது, திங்கக்கிழமை நடக்க இருக்குது. இப்போ நான் இந்த முழுசாக இந்த பதிவு போகிறதுக்கே இந்த கும்பாபிஷேகக்காக தான் இந்த பதிவே போடுறேன். சித்தர்கள் எனக்கு சொன்னதை நான் சொல்லுகிறேன், நானே எதுவும் பேச முடியாது. அந்த கும்பாபிஷேகத்தில் ஒரு துயரான சம்பவம் நடைபெறும். பாதுகாப்பு ஏற்பாட்டை நாம் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய உள்துறை அமைச்சரையும் மற்றும் பிரதமரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எதுக்குன்னா, பயங்கரமான அச்சுறுத்தல் இருக்குது, நிறைய உயிர் சேதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய கனவு 500 வருட கனவு இந்த ராம ஜென்ம பூமி. அது சமயம் நம்ம அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்கிறோம், அதில் கலந்துக்கணும், கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சித்தர்களை சொன்னதை நான் சொல்லிட்டேன். என்னுடைய கடமை அவர்கள் சொல்கிறத நான் திருப்பி சொல்கிறது தான் என்னுடைய கடமை. நானும் எதுவுமே பேச மாட்டேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்பர் பெருமான் சொன்னதை கடன் வாங்கி செஞ்சுட்டேன். அதனால் இந்த கும்பாபிஷேகத்தில் செல்பவரும் கலந்து கொள்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. இந்த ராமர் தான் நம்ம அனைவரையும் காக்க வேண்டும், இந்த இடர்பாட்டிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். ஒரு சிறு அசம்பாவிதங்கள் நடக்காத வண்ணம் பார்த்து கொண்டு இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எம்பெருமானம் எம்பராட்டியை பிரார்த்திக்கொண்டு, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.